அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் தெய்வன் நல்ல தெய்வன், நம் தெய்வன் நல்ல தெய்வன், நம் தெய்வன் நல்ல தெய்வன். பார்த்துக்கோங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய உறவு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஒரே தகப்பன் இருக்கிறாரு. நம்ம எல்லாரும் ஒரே ஆவியை சுமக்கிறவங்க. நம்ம எல்லாரும் ஒரே ரத்தத்தினால மீழ்க்கப்பட்டவங்க. நம்ம எல்லாரும் ஒரே பரலோகத்துக்கு போக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம் தெய்வன் நல்ல தெய்வன், நம் தெய்வன் நல்ல தெய்வன். பார்த்துக்கோங்க, அநேக வேளையில் நம்மளுடைய ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், நம்முடைய பாதுகாப்பு, நம்மளுடைய நன்மைகள், நம்மளுடைய விடுதலை, இது எல்லாத்துக்கும் காரணம், அதுக்கு தடைப்பட்டிருக்கிறது 3 காரியங்கள் இருக்கு. ஒன்று நம்முடைய அறியாமை, 2வது நம்முடைய கீழ்ப்படியாமை, 3வது நம்முடைய தேவன் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பார்த்துக்கோங்க, நம்ம அறியாமையில் இருக்கும்போது விடுதலை அடைய மாட்டோம். நம்ம கீழ்ப்படியாமையில் இருக்கும்போது விடுதலை அடைய மாட்டோம். நம்மளை தேவன் உருவாக்கி கொண்டிருக்கும் போது நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் உருவாக்கி தீருமளவும் காத்திருக்கணும். நான் இப்போ சொன்னது அடிப்படை உண்மைகள். இது எல்லாத்துக்கும் போதும், எல்லாத்துக்கும் பொருந்தும். பார்த்துக்கோங்க, வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31, 32. Lord, we love you, Lord, we love you. ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. யோவான் 8, 31, 32 சிஸ்டர். இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியன்றது என்ன? நம்ம கையில் இருக்கிற வேத புஸ்தகம் தான் சத்தியம். இதுதான் சத்தியம். வாசிங்க, அதே அதிகாரத்தில் 17 வாசிங்க சிஸ்டர். யோவான் 8, 17. யோவான் 8, 17. We love you, Lord, we love you. 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சிஸ்டர். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. We love you, Lord, we love you. உம்முடைய வசனமே சத்தியம். புரிஞ்சுங்களா? ஒன்று அறியாமை, 2வது கீழ்ப்படியாமை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17, 18 வாசிங்க. ஆதியாகமம் 22, 17, 18. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து வானத்தின் நட்சத்திரங்கள் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். பார்த்துக்கோங்க, ஆசீர்வாதம் நமக்கு தடையாக இருக்கிறதுக்கு, தாமதமாக இருக்கிறதுக்கு, முடங்கி கிடக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான பொதுவான ஒரு காரியம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது. ஆண்டவர் முதல்ல சொன்னார், அறியாமையில் இருக்கும்போது நம்ம ஆவிக்குரிய உலகத்தில் குருடனா, செவிடனா, முடவனா கட்டுண்டு கிடப்போம், கைதியாக இருப்போம். எப்போ? ஆவிக்குரிய கைதியாக இருப்போம். எப்போ? அறியாமையின் காலத்தில். தேவனுடைய வசனத்தை நம்ம அறிந்து கொள்ளும் போது மட்டும்தான், அதை கடைபிடிக்கும் போது மட்டும்தான் நம்ம விடுவிக்கப்படுவோம். யாரை விடுவிப்பாங்க? கைதிகளை தான் விடுவிப்பாங்க. ஆவிக்குரிய கைதியை தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் விடுவிக்க முடியும், மனுஷனால விடுவிக்க முடியாது. அப்போ தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளணும், அதை கடைபிடிக்கணும். அப்போ தான் நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு 2:26 சிஸ்டர். யாக்கோபு 2:26. We love you, Lord, we love you. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நான் உங்களை வாசி சொல்கிறது எதுக்குன்னா, உங்களுக்கு தெரியணும். எவனோ ஒருத்தன் வந்துட்டு ஏதோ கொஞ்ச நேரம் சொல்லிட்டு கதை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது. உங்களுக்கு தெரியும், இவங்க தானே வாசித்தாங்க, அவர் தானே வாசித்தாங்க, அந்த மனுஷன் சொன்னது சரிதானு சொல்லணும். அதுக்காக தான் உங்களை வாசி சொல்கிறேன். அப்படியே
ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. நிறைய பேருக்கு நிறைய வசனங்கள் தெரியும், அது எங்கே இருக்குன்னு தெரியும், அது யார் சொன்னான்னு தெரியும், யாருக்கிட்ட சொன்னார்னு தெரியும், எதுக்காக சொன்னார்னு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனாலும் கீழ்ப்படிய மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான், கை கொள்ள மாட்டான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, செத்தது, செத்தது. ஆண்டவருடைய வார்த்தை தெரிஞ்சால் மட்டும் போதாது, அதன்படி நம்ம நடக்கவும் செய்யணும். முதலாவது நான் என்ன சொன்னேன்? அறியாமை. ரெண்டாவது நான் என்ன சொன்னேன்? கீழ்ப்படியாமை. மூன்றாவது வாசிங்க, சங்கீதம் 119:71. சங்கீதம் 119:71. Lord, we love you, Lord, we love you. உமக்கு நன்றி ஆண்டவரே. உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். பார்த்துக்கோங்க, சில பாடுகள், சில துக்கம், சில இழப்புகள், சில வேதனைங்க, சில அவமானம், சிலர் காரி துப்புறது, இதெல்லாம் தேவன் நம்மளை உருவாக்குறாரு. தேவன் நம்மளை உருவாக்குறார். அவர் சொல்றாரு, மகனே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ செய்ய வேண்டிய ஊழியம் பெரிய ஊழியங்கள் இருக்கு. ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறாரு, ஆயத்தப்படுத்துறாரு. இப்போ வாசிங்க, 1 பேதுரு 5:6. 1 பேதுரு 5:6. Lord, we love you, Lord, we love you. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அடங்கிருங்க, அடங்கிருங்க. அந்த நேரம் வர்ற வரைக்கும் தேவன் உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. தேவன் உங்களை உருவாக்கிட்டு இருக்க. சில நேரத்தில் பார்த்துக்கோங்க, ஐயா சொல்லுவார், அப்பா நீ இது செய்ய, சிஸ்டர் நீங்கள் இது செய்யுங்க, பிரதர் நீங்கள் இது செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். நமக்கு சில நேரத்தில் அது பிடிக்காது, நமக்கு சில நேரத்தில் அதை ரசிக்க முடியாது. ஆண்டவர் உருவாக்குறாரு, அவராக சொல்கிறது கிடையாது, ஆவியானவர் அவர் வழி நடத்துறதுனால அவர் சொல்கிறாரு. அநேக வேளையில் நம்ம ஏனோ தானோ நினைக்கிறோம், விட்டுடுறோம். அப்போது நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிறோம். கவனமாக இருங்க. 3 காரியங்கள் நான் சொன்னேன், அடிப்படை உண்மைகள். எல்லா செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த 3 காரியங்கள். 1, அறியாமை நம்முடைய ஆசீர்வாதங்களை தள்ளி போடும், பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம். 2வது, நம்முடைய கீழ்ப்படியாமை நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கும். தேவன் நம்ம கீழ்ப்படியாத பட்சத்தில் நம்மளை ஆசீர்வதிக்க அவரால் கூடாது. 3வது, நம்மளை தேவன் உருவாக்கி கொண்டு இருக்கும்போது, இந்த காலேஜுக்கு எங்கள் அப்பா தான் ஓனர், எங்கள் அப்பா தான் இந்த காலேஜுக்கு முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதத்துலேயே எனக்கு எம்பிபிஎஸ் டிகிரி வேணும்னா கொடுப்பாங்களா? 5 வருஷம் படிக்கணும், 5 வருஷம் படிக்கணும். நம்ம ஒருவேளை இந்த கல்லூரி நம்முடைய அப்பாவுக்கு சொந்தமானதாக இருக்கலாம், இருந்தாலும் நமக்கு ஒரு காத்திருப்பு வேணும். அந்த 5 வருஷம் முடித்து பாஸ் ஆன பிறகு, டிகிரி கிடைச்சது பிறகு அப்புறம்தான் அவங்க அறிவிப்பாங்க, இவங்க சோன்சோ டாக்டர் சோன்சோ டாக்டர் சோன்சோ. அதுபோல் நம்ம தேவன் உருவாக்கி தீரும் அளவும் மௌனமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்ல, அடங்கி இருங்கள். ஒரு நேரம் வரும், ஆண்டவர் கை தூக்கி சொல்லுவார், இவன் தான் என் பிள்ளை, இவ தான் என் பொண்ணு அப்படின்னு சொல்லுவார். அது வரைக்கும் அமைதியாரு, ஆண்டவரையே நம்பிட்டுரு, ஆண்டவரையே நம்பிட்டுருங்க. பார்த்துங்க, ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இஷ்டமான ஒரு காரியம். எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கப்படணும், விடுவிக்கப்படணும், வளரணும், முன்னேறணும், செழிப்படையணும், நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் முன்னாடி நான் பெருமையாக இருக்கணும்னு நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். எல்லாருக்கும் தேவையானது அது ஒரு நியாயமான ஆசை, நியாயமான ஆசை. இதில் தப்பே கிடையாது. நம்ம நல்லாகணும்னு நம்ம விரும்புறது தப்பே கிடையாது. ஆனால் பல வேளைகளில் நம்ம முன்னேற்றத்திற்கு நம்மளே தடையாக இருக்கிறோம். அது ஒன்று அறியாமல், இன்னொன்று கீழ்ப்படியாமல், இன்னொன்று ஆண்டவர் உருவாக்குற வேளையில் அது நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறது. இப்போ ஆசீர்வாதம்னா என்னன்னு
வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 32, 24, 25, 26 3 வசனங்கள். யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். பார்த்துக்கோங்க, ராத்திரி முழுவதும் வாக்குத்தத்தத்தின் புத்தனை யாக்கோபு ஆண்டவரோட மல்யுத்தம் பண்ணுறான். கடைசியில் சொல்கிறான், அவர் சொல்கிறார், இழை விட்டியே போதுரா, என்னை விட்டுடு, என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னை நீ ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். யாக்கோபுக்கு எத்தனை மனைவிமார்? 4 பேர். எத்தனை பிள்ளைங்க? 13 பிள்ளைங்க. 12 ஆம்பளை பசங்க, ஒரு பொண்ணு, 13 பிள்ளைங்க. ஆடு, மாடு, ஒட்டகம், தங்கம், வெள்ளி, வேலையாட்கள், அடிமைகள் எல்லாம் இருந்தது. இருந்த போதிலும் அவன் சொல்றான், என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? பொன்னும் வெள்ளியும் பேரும் புகழும் இதெல்லாம் என்ன கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, மகிழ்ச்சி, நம்பிக்கை, நித்திய ஜீவன் இதெல்லாம் தான் ஆசீர்வாதம். மற்ற காரியம் ஒரு காரியம் ஆசீர்வாதம் கிடையாது. இதெல்லாம் இந்த பூமியோட கடந்து போயிடும். பூமிக்கு அப்புறம் தொடர்ந்து வரக்கூடியது நித்திய ஜீவன், பரலோக வாழ்க்கை, பரலோகத்தில் பொக்கிஷம், பரலோகத்தில் பிரதிபலன், பரலோகத்தில் தேவன் கொடுக்குற அங்கீகாரம், கிரீடம், மேன்மை இதெல்லாம் தான் ஆசீர்வாதம். அதுக்காக தான் நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போது அவன் சொல்கிறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போகவிடுவேன். இப்போ அதே அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க சார். ஆதியாகமம் 32:11. We love you Lord, we love you. ஆமென். அவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன். முதல்ல சொல்கிறான், என் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடேன்னு. இப்போ சொல்கிறான், பயந்து இருக்கிறேன். பார்த்துக்கோங்க, பயம் மிக கொடியது. ஆபத்தை விட பயம் பெருசு. பயம் உங்களை தூங்க விடாது, உங்களை சாப்பிட விடாது, உங்களை ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய விடாது. எப்போ பார்த்தாலும் பயம் வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆபத்து அது டக்குன்னு வந்து போயிடும். ஆனால் பயம் இருக்கு இல்லையா, அது நம்மளை விரட்டிக்கிட்டே இருக்கும். அதான் அவன் சொல்கிறான், நான் பயந்து இருக்கிறேன். பார்த்துக்கோங்க, நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். சபையில் இருந்தால் மட்டும் போதாது, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். அநேக ஜனங்க சபைக்குள்ளே இருப்பாங்க, கிறிஸ்துக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் வெகு தூரம் இருக்கும். ஒரு தனிப்பட்ட உறவு இருக்காது. சபைக்குள்ளே இருப்பாங்க, எல்லா நேரத்துலையும் கரெக்டாக சபைக்கு வருவாங்க, சபை முடிஞ்சோன்னு போவாங்க, காணிக்க கொடுப்பாங்க, எல்லா காரியங்களுக்கும் கூட நிற்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி இருக்கக்கூடாது. நம்ம சபையில் இருக்கிறது நல்ல காரியம், அதை விட நல்ல காரியம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. இப்போ வாசிங்க சிஸ்டர், யோவான் 14:27. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Lord, we love you, Lord, we love you. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இயேசு சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அங்க யாக்கோபு என்ன சொன்னான்? நான் என் சகோதரனுக்கு பயந்து இருக்கிறேன். இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாதிருங்கன்னு. புரியுதா இப்போ ஆசீர்வாதம் என்னன்னு? இயேசு சொல்றாரு, நீ கலங்காமலும் பயப்படாமலும் இருந்த. யாக்கோபு சொல்றான், நான் பயந்து இருக்கிறேன்னு.
தேவன் பயத்தை கிள்ளி போட்டுருவார். உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலிருந்து பயம்ன்றது ஒன்றை மேற்கொள்ளாது. எப்போ நம்ம ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கும்போது. ஆண்டவருக்கு சீஷனாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? வாசிங்க லூக்கா 9:23. லூக்கா 9:23. எல்லாரையும் நோக்கி பார்த்துக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் சொல்ல, எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால். ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார், யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். கழுத்தை பிடிச்சி சொல்கிறதோ சட்டையை பிடிச்சி எடுக்கிறதோ யாரையும் ஒன்றும் செய்ய மாட்டார். ஆண்டவர் சொல்கிறாரு, என் பின்னே வர விரும்பினால். எப்பா உனக்கு இஷ்டம்னா 4 காரியங்கள். தன்னைத்தான் வெறுத்து, முதல் காரியம் உன்னை நீ வெறுக்கணும். நான் யார், நான் எப்படிப்பட்ட ஆள்னு தெரியுமா, நான் எவ்வளோ படித்தவன் தெரியுமா, நான் எவ்வளோ பணக்காரன் தெரியுமா, நான் என்ன பதவியில் இருக்குன்னு தெரியுமா, இந்த ஊரில் என் பேரை கேட்டுப்பார், இப்படிலாம் சொல்கிறது கிடையாது. தன்னைத்தான் வெறுத்து தன் உரிமைகள்லாம் தூக்கி போட்டுடணும் ஆண்டவர்கிட்ட வரும்போது. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும். பார்த்துக்கோங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் கிடையாது, ஈஸ்டர் அன்னைக்கு மட்டும் கிடையாது, வருஷ பிறப்புக்கு மட்டும் கிடையாது, அனுதினமும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய சிலுவை, தான் சிலுவையை நம்ம கழுத்தில் சிலுவை போட்டுக்கிறது இல்லை, நம்முடைய பிரச்சனைங்க, நமக்கு தரக்கூடிய பொறுப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை ஐயா சொல்கிறாரு, இன்றைக்கி இது செய்யுங்க, நாளைக்கு இது செய்யுங்க, இது பண்ணுங்க, இதை கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்க. இந்த மாதிரிலாம் சொல்கிறது ஒரு வகையான சிலுவை. சிலுவை எல்லாருக்கும் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்றதே ஒரு சிலுவை. குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ளே தாய் தகப்பன்மார் படுற பாடு என்னென்னலாம் பிள்ளைங்க முன்னாடி தாய்மாருக்கு டான்ஸ் ஆடுவாங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு நேரம் சாப்பாடு ஊட்டுறதுக்காக. அது ஒரு சிலுவை. அது குழந்தைக்கும் சிலுவை, பெற்றோருக்கும் சிலுவை. என்ன பண்ணுறது? அதுபோல் பல வகையில் எல்லா மனுஷருக்கும் சிலுவை இருக்குது. பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்னா சிலுவை, வாலிப பிள்ளைங்களுக்கு வேலை ஒரு சிலுவை, வேலை கிடைக்கலையே, நான் தேடிக்கிட்டு தூரம் கிடைக்கலையேன்னு. பெற்றோருக்கு என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கலையே, ஒரு மருமகன் கிடைக்கலையே. எல்லாருக்கும், வயசானவங்களுக்கு இந்த நோய் குணமடைஞ்ச நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல வகை சிலுவை. ஆண்டவர் சொல்றாரு, அனுதினமும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். இப்போ ஒரு படி மேலே போயிட்டாரு. அடுத்து வாசிங்க லூக்கா 14:26. லூக்கா 16:26. 14:14 14:26. தான் தாயையும் தன்னுடைய தாயும் தகப்பனையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரியும் தனக்குண்டான எல்லாவற்றையும், ஏன் தன்னுடைய ஜீவனையும் வெறுக்கலானா அவன் சீஷனாக இருக்க மாட்டான். யார் சொல்கிறா? இயேசு சொல்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இன்னைக்கு வீட்டுக்கு போனோடனே அம்மா அப்பாவை வெளியே அனுப்பிடுங்க, மனைவியை வெளியே அனுப்பிடுங்க, பிள்ளைங்களை வெளியே அனுப்பிடுங்க, யாரும் வராதிங்க, இதை சொல்லலை அவர். ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கும் உனக்கும் இடையில அவங்க தடையாக இருக்கக்கூடாதுன்னு. அதான் நம்ம நேசிக்கணும், அவங்கள நேசிக்கணும், அம்மாவை நேசிக்கணும், அப்பாவை நேசிக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். ஆனால் நம்ம ஆராதனைக்கு தடையாக இருக்கக்கூடாது. சில சொல்லுவாங்க, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை பாஸ்டர், அதனால தான் நான் போன வாரம் ஆராதனைக்கு வரலன்னு. அந்த மாதிரி சொல்லாதீங்க. அவங்கள கூட்டுவாங்க. ஆண்டவர் ஆராதனையில் சுகத்தை கொடுப்பார், ஆராதனையில் விடுவிப்பார். எது ஒன்றும் தடையாக நினைக்காதீங்க. எது ஒன்று, தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. தேவன் நம்ம கூட, நமக்கு தேவையானது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு என்ன தேவைன்னு எல்லாத்தையும் தேவன் கொடுப்பாரு. பார்த்துக்கொள்ளுங்க, நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முதல்ல கிறிஸ்தவனாக இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். வாசிங்க சிஸ்டர், எண்ணாகமம் 24:1 வாசிங்க. எண்ணாகமம் 24:1. Lord, we love you, Lord, we love you. நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியும். போதும் சிஸ்டர், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியும். ஆண்டவருக்கு பிரியமான காரியம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் அவர் இஸ்ரவேலை பற்றி பேசுகிறாரு, நீங்கள் எங்களை பற்றி பெங்களூரை பற்றி பேசுங்க பாஸ்டர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். வாசிங்க கலாத்தியர் 3:29. கலாத்தியர் 3:29. Lord, we love you, Lord, we love you. சிஸ்டர் 3:29.
நீங்கள் கிறிஸ்துவருடையவர்களான ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாயும். இஸ்ரவேல் யாரு? ஆபிரகாமுடைய பிள்ளை, ஆபிரகாமுடைய சந்ததி. ஆண்டவர் அதுதான் சொல்லாரு, நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீன்னா இஸ்ரவேல நான் இருக்கிறேன்னு. இயேசு யாரு? யூதருக்கு ராஜா. மத்தேயு 2:2 வாசிங்க. மத்தேயு 2:2. We love you Lord, we love you. எங்கே இயேசு எங்க பிறந்திருக்கிறாரு? யூதருக்கு ராஜா. அப்பனா அவர் ஆண்டவர் யூதனை பத்தி பேசுறாரு. இப்போ வாசிங்க ரோமர் 2:29. ரோமர் 2:29. We love you Lord, we love you. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆமாப்பா, உள்ளத்தில் யூதனே யூதன். பார்த்துக்கோங்க, நம்ம இஸ்ரேல்காரங்க பாஸ்போர்ட்டை வச்சிருக்கிறவங்க இஸ்ரேல் கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. உள்ளத்தில் யூதனே யூதன். அவர் யூதருக்கு ராஜா, அவர் நமக்கு ராஜா. நம்ம யாரா? உள்ளத்துல யூதனா இருக்கிறவனே யூதன் அப்படின்னு. புரியுதா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க காத்துட்டு இருக்கிறாரு. நம்ம அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தடையா இருக்கிறோம். எப்போ நம்மளை எப்போ ஆசீர்வதிப்பாராம்? முதல்ல 4 காரியங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்று, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். சபைக்குள்ளே இருக்கிறது மட்டும் போதாது, சபைக்கு வரணும். அது வந்துட்டு ஒரு ஆரம்பம், அவ்வளோதான். சபைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் நல்லாக போகிறீங்கன்னு அர்த்தம். சபைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா. 2வது, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது தான் பாதுகாப்பில் இருப்பீங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உங்கள் பேரை சொல்லுங்க. ஃப்ரெடியை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உங்கள் பேரை சொல்லுங்க. ஒரு சொல்லுங்க, ஒரு நாளைக்கு சொல்லுங்க. உங்களை பாதுகாக்கிற தேவன் தூங்குறதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உண்மை. நம்ம தான் இஸ்ரவேலரு, நம்ம தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க. நம்மளை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய விருப்பம். பார்த்துக்கோங்க, அநேக வேளையில் நம்ம ஆசீர்வாதங்களை தடை பண்ணி வச்சுக்கிற 4 காரியங்களில் ஒரு காரியம், நம்ம சபையில் இருந்தால் மட்டும் போதாது, கிறிஸ்தவனாக இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது தான் நம்ம சொல்ல காரியங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். வாசிங்க மத்தேயு 6:33 சிஸ்டர். மத்தேயு 6:33. We love you Lord. இயேசுப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பார்த்துக்கோங்க, இதில் நிறைய விஷயம் இருக்கு. முதலாவது ஆண்டவர் சொல்ல, 2வது சொல்ல, 3வது சொல்ல, முடிந்தால்னு சொல்ல, நேரம் கிடைக்கும் போதுன்னு சொல்ல, லீவு நாளில் சொல்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சொல்ல. ஆண்டவர் சொல்ல, முதலாவது காலையில் படுக்கையிலிருந்து எழுந்த உடனே காலை கடனில் முடிச்சுட்டு, இல்லை உன்னால் முடியும்னா முழங்கால் படி போட்டு, ஆண்டவரே இந்த ஜீவனுக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் உலகத்தை விட்டு கடந்து போயிட்டான், இன்னமும் என்ன இந்த உலகத்தில் வச்சிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த ஜீவனுக்காக நன்றி. நீர் தந்திருக்கிற சுகத்துக்கு நன்றி, நீர் தந்திருக்கிற பலத்துக்கு நன்றி, நீர் தந்திருக்கிற நன்மைகளுக்கு நன்றி, நீர் தந்திருக்கிற ஐஸ்வர்யங்களுக்கு, ஆசீர்வாதங்களுக்கு, பாதுகாப்புக்கு, பராமரிப்புக்கு, ஏன் நித்திய ஜீவனுக்கு நன்றி ஆண்டவரே. பரலோகத்தில் ஒரு இடத்த தெய்வன் நமக்காக ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. நம்ம நிறைய நேரங்களில் பூமியில் வீடு கட்டுறோம், நிலம் வாங்குகிறோம், சொத்து சேர்க்குறோம், நிறைய காரியங்களை குவிச்சு வைக்கிறோம். ஆனால் போகும்போது ஒன்றும் கொண்டு போக முடியாது. அதான் சங்கீதம் 24:1 நிறைவேறது எப்போ தெரியுமா? பூமி மத நிறைவும் தேவனுடையதுன்னு தேவன் சொல்கிறாரு. நிறைய பேருக்கு அது புரியாது. அது எப்போ உண்மையாகும்னா, கடைசியாக மயானத்துக்கு போகும்போது, கல்லறைக்கு போகும்போது யாராவது ஒரு 10 லட்ச ரூபா பணத்தையோ, இல்லை ஒரு 100 சவரன் நகையோ, இல்லை ஒரு 4 ஏக்கர் நிலத்தையோ, இல்லை ஒரு 10 பட்டு புடவையோ, இல்லை குடிக்கிறதுக்கு 4 டேங்க் தண்ணியோ எவனை கொண்டு போகிறானா? உங்களுக்கு யாராவது தெரியுமா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு யாராவது தெரியுமா? அங்கே தான் ஆண்டவர் சொல்றாரு, மகனே பூமியும் அந்த நிறைவும் தேவனுடையது, ஒன்று கிடையாது, தொடாத. அவ்வளோதான். அனுபவிச்சுக்கோ, நீ என் பிள்ளை அனுபவிச்சுக்கோ. ஆனால் அது மேலே மனசை வைக்காத, எதுவும் உன் கூட வராது.
அப்போ பூமியில் வாழக்கூடிய நாட்களில் தேவனுக்கு பயந்து வாழணும். தேவனுக்கு பயந்து வாழணும். தேவனுடைய சித்தம் செய்கிறது போல ஞானமான காரியம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பார்த்துக்கோங்க, தேவனுடைய ஆசை, அவருடைய விருப்பம் என்னன்னா உன்னை என்னை ஆசீர்வதிப்பதான். ஆனால் அதுக்கு தடையாக இருக்கிற 4 காரியங்கள். 1, சபைக்குள்ளே இருப்போம், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க மாட்டோம். 2வது, நம்ம வாசிங்க யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்திரையாகவும் 20:12. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். பார்த்துக்கோங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் கொடுத்த பூமியில நீ இருக்கிற இடத்துல உன்னை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நிறைய பேர் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. பார்த்துக்கோங்க, யாத்திரையாகமம் 23-17 10 கற்பனைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 10 கற்பனைகளில் முதல்ல 4 கற்பனை தேவனை கனப்படுத்துறது, மீதி இருக்கிற 6 கற்பனை மனுஷனை கனப்படுத்துறது. இது 5ஆம் கற்பனை, மனுஷனை கனப்படுத்துறதுல முதல் கற்பனை அதுதான். இது தாயின் தகப்பனை, இது ஒன்றில் மட்டும்தான் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. வேற ஒன்றுலையும் வாக்குத்தத்தம் கிடையாது. வேற ஒன்றுலையும் இது ஒன்றில் மட்டும்தான் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்ன? நீ நல்லா இருக்கும்படி. ஆண்டவர் சொல்ல தாயும் தகப்பனும் கனம் பண்ணு, தாயும் தகப்பனும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல, நீ நல்லா இருப்ப. நீ நல்லா இருக்கணும்னா தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. பார்த்துக்கோங்க, மிக முக்கியமான காரியம். இந்த உலகத்துக்கு நீங்கள் கடந்து வர்றதுக்கு தாயும் தகப்பன் தான். அவங்க தான் அறிமுகப்படுத்தாங்க உங்களை. அவங்க தான் உங்களுக்கு நடக்க சொல்லி கொடுத்தது, அவங்க தான் உங்களுக்கு பேச சொல்லி கொடுத்தது, அவங்க தான் இந்த உலகத்தை உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்தது. அவங்கள தேவன் தெரிந்து கொண்டார். யாராவது பிள்ளைங்க தாய் தகப்பனை தெரிந்து கொள்கிறாங்களா? இன்றைக்கி நான் பிஸிப்பா வர முடியாது, என்ன விஷயம்? எங்கள் அம்மாவும் என் அப்பா நான் தெரிந்து கொள்ள போகிறேன். யாராக இருக்காங்களா? எவனும் கிடையாது, எவனும் கிடையாது. தாய் தகப்பன்லாம் தேவன் முடிவு பண்ணது. அவங்கள கனப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம மேலே விழுந்த கடமை, தேவன் கொடுத்த கட்டளை, முதலாம் கட்டளை. வாசிங்க சிஸ்டர், எபேசியர் 6:1-2-3. எபேசியர் 6:1-2-3. நன்றி ஆண்டவரே, முக்கு நன்றி. 6ஆம் அதிகாரம் 1-2-3 3 வசனம் சிஸ்டர். கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. பார்த்துக்கோங்க, அம்மா அப்பாவுக்கு நம்ம கீழ்ப்படியணுமா? என்ன கர்த்தருக்குள்? இப்போ அப்பா சரக்கு வாங்கிட்டு வரன்னு சொல்கிறாரு, அம்மா ஒரு வேண்டாத காரியத்தை செய்யன்னு சொல்கிறாங்க, அப்போ செய்யக்கூடாது, அப்போ கீழ்ப்படியக்கூடாது. எப்போ கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். அவங்க சொல்லக்கூடியது நியாயமாக ஒரு காரியமாக இருந்தால் கீழ்ப்படி. அது ஆண்டவர் சொல்கிற காரியமாக இருந்தால் கீழ்ப்படிய. அல்லாத பட்சத்தில் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது. அது யார் அந்த உரிமை கொடுக்கறது? யாரு? ஆண்டவரே கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றார், பார்த்துக்கோங்க, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனை இதுதான். பார்த்துக்கோங்க, அம்மா அப்பாவை நம்ம கனப்படுத்தும் போது என்ன நடக்குமா? பூமியில் நமக்கு நன்மை உண்டாயிருக்குமா, நம்முடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்குமா. பார்த்துக்கோங்க, அநேக காரியங்களுக்கு அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஐஸ்வர்யங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஜெபம் தேவை கிடையாது, உபவாசம் தேவை கிடையாது, ஆராதனை தேவை கிடையாது. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்ச போதும். தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நிறைய இடங்களில் போய் நான் 40 நாள் உபவாசம் கூட்ட போகிறேன். இங்கே ஆண்டவருக்கு நம்ம லஞ்சம் கொடுக்க முடியாது, தெரியுமா? நான் 4 தேங்காய் உடைக்கிறேன், 6 தேங்காய் உடைக்கிறேன், அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் பைத்தியக்காரனாக்க முடியாது. ஆண்டவர் சொன்னது தான், இதை செய்ய அது நடக்கும், இதை செய்ய அது நடக்கும், இதை செய்ய அது நடக்கும். ஒவ்வொன்றும் வெடிக்கும். எப்போ? தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது. தேவன் சொல்கிறாரு, உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். எப்போ? தாயின் தகப்பனை கனம் பண்ணும்போது. ஆண்டவர் எங்கேயாவது சொன்னாரா தாயின் தகப்பனை கனம் பண்ணும்போது தாயின் தகப்பனுக்கு நன்மை உண்டாயிருக்கும், தாயின் தகப்பனுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும்? அவர் சொல்ல, உன் நன்மை. ஆண்டவர் சொல்ல, உனக்காக ஆண்டவர் பேசுகிறாரு.
மகனே நீ அதை செய்யணும்னா இன்னைக்கு நீ இதை செய்ய. சின்ன சின்ன காரியங்களுக்காக அப்பா கூட பேசுறது கிடையாது, அம்மா கூட பேசுறது கிடையாது. வெறுப்பு, கசப்பு, வைராக்கியம், விட்டு கொடுக்கறது கிடையாது, மன்னிக்கிறது கிடையாது. அறியாம நீங்கள் யாருக்கிட்ட கொண்டு போய் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், காலை வச்சு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஒன்றும் நடக்காது. தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தனியாக ஒவ்வொன்றா நடக்கும். அதில் தேவன் சொல்லக்க இன்னொரு காரியம் இது, தாயும் தகப்பனையும் நமக்கு. இங்கே உட்காந்துருக்கவங்கள எத்தனை பேருனுடைய அம்மா அப்பா இன்னும் உயிரோடு இருக்காங்க? இன்னும் அம்மா அப்பா உயிரோடு இருக்கவங்க தயவு செஞ்சு கை தூக்குங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? கூடுமானா தயவு செஞ்சு கூடுமானா இன்றைக்கி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ஹலோ சொல்லுங்கள். ஒரு ஃபோன் பண்ணி அம்மாக்கிட்டையோ அப்பா கூட பேசுங்க. ஏதாவது உங்களுக்கு மனசாபம் இருந்ததுன்னா, ஏதாவது கசப்பு இருந்ததுன்னா, ஏதாவது வெறுப்பு இருந்ததுன்னா மன்னிப்பு கேட்டுடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா முடிஞ்ச உதவி செய்யுங்க. அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க, அரிசி பருப்பு வாங்கி கொடுங்க, அவங்களுடைய வீட்டு வாடகை கட்டுங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல துணிமணி எடுத்து கொடுங்க. எல்லாம் செய்ய ரொம்ப நாள் அவங்க கூட இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. ஆனால் அவங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க உன்னை ஆசீர்வதிக்கணும், அவங்க மனசு கொள்ளிடணும். அதான்டா சொல்கிறாரு, நம்ம அவங்கள மதிக்கும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் நடக்கும். நம் தேவன் நல்ல தேவன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஆலோசனையாக சொல்கிறாரு. ஒருவேளை கவனக்குறைவா நம்ம இத்தனை நாட்கள் இருந்துட்டோம்னா இனி அப்படி இருக்காதீங்க. இனி உள்ள நாட்களை தாயும் தகப்பனையும் தலையில் வச்சு கொண்டாடுங்க. ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, அவங்க போயிடுவாங்க. பார்த்துக்கோங்க, மரணம் வரும்போது மரணத்துக்கிட்ட சொல்ல முடியாது, நாளைக்கு ஒரு கல்யாணம் இருக்குது, அடுத்த வாரம் ஒரு காது குத்து இருக்குது, இன்னும் ஒரு மாதம் கழித்து ஒரு பால் காய்ச்சி இருக்குது, இப்போ என்னால் வர முடியாது, நான் ரொம்ப பிஸி. மரணத்துக்கிட்ட சொல்ல முடியாது. வண்டி வந்துடுச்சுன்னா போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். இந்த உலகத்தில் ஒரு முறை தான் வாழ போகிறோம், ரெண்டாவது முறை இந்த உலகத்தை கடந்து வர மாட்டோம். நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருப்போங்க. பார்த்துக்கோங்க, நீங்கள் வாழ்க்கையை எப்படி தொடங்குனீங்கன்றது முக்கியம் கிடையாது, எப்படி முடிக்கிறீங்கன்றது முக்கியம். பார்த்துக்கோங்க, பைத்தியக்காரனா ஆண்டவர்கிட்ட முன்னாடி கோமாளி மாதிரி போய் நிற்காதீங்க. ஆண்டவருக்கு முன்னாடி ஜெயவீரனாக நிற்கணும். நம்ம வாழ்க்கை முடிக்கிறதுல தான் அதனுடைய ரகசியம் இருக்கிறத ஒழிஞ்சு ஆரம்பத்தில் கிடையாது. ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு கிராமத்தில், ஒரு சின்ன வீட்டில், ஒரு குடிசையில், ஒரு ஏழை குடும்பத்தில், ஒரு ஒன்றும் இல்லாத மனுஷனுக்கு நீங்கள் அந்த குடும்பத்தில் நீங்கள் வந்திருக்கலாம், ஒரு வேளை வந்திருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கை எப்படி முடியும்னு பார்த்துக்கோங்க. பணம், பொருள், பொண்ணு, சுகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உன் ஆத்மா அழிஞ்சு போச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. வாசிங்க மத்தேயு 16:26. சிஸ்டர், மத்தேயு 16:26. Lord, we love you, Lord, we love you. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னத்தை கொடுப்பான்? வாழ்க்கையை இழந்து போயிடாதீங்க, வாழ்க்கையை கோட்டை விட்டுடாதீங்க, வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க, எழுந்து கொள்ளுங்க. பார்த்துக்கோங்க, இந்த உலகத்தில் மிக முக்கியம் ஒரே ஒரு காரியம். வாசிங்களேன், லூக்கா 10:42 வாசிங்க சிஸ்டர். லூக்கா 10:42. We love you, Lord, we love you. தேவையானது ஒன்றே. இயேசு சொல்றார், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். பார்த்துக்கோங்க, தேவையானது ஒன்று, நல்ல பங்கு தான் அது, அதுதான் நல்ல பங்கு, அது உன்னை விட்டு எடுபடாது. அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்ல தேவையானது ஒன்றே ஒன்று தான், ஆண்டவருடைய வார்த்தை. இது ஒன்று தான் பார்த்துக்கோங்க நமக்கு தேவையானது. இது நம்மளை விட்டு எடுபடாது, இது நல்ல பங்கு. யார் சொல்கிறா? இயேசு சொல்கிறாரு. ஏன்? இந்த வேதம் தான் ஒரு நாள் நம்மளை நியாயம் தீர்க்கும். வாசிங்க சிஸ்டர், யோவான் 12:48. யோவான் 12:48.
நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. ஞான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பார்த்துக்கோங்க, தேவனுடைய வசனம் மிக முக்கியம், மிக முக்கியம், மிக முக்கியம். இந்த வசனம் தான் நம்மளை நியாயம் தீர்க்கும். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் பங்கெடுக்கிற போட்டியில் அதுக்கான விதிமுறைகள்லாம் தெரியலன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. அந்த விதிமுறைகள் தெரிஞ்சிருக்கணும். நிறைய நேரங்களில் அவங்க சொல்லுவாங்க 2 நிமிஷம் பண்ணுவாங்க. என்னுடைய பையன் அரபு நாடுகளில் முதல் ப்ரைஸ் வாங்கிறதுக்கு இழந்து போனதுக்கு காரணம் என்னென்னா ஒரு நொடி. அவங்க சொன்னாங்க 120 செகண்ட் தான் அவன் பேசணும், அவன் பேசினது 121 செகண்ட். அது ஒரு பெரிய விழிப்பு. அவன் ஏன் ஒரு நொடி ஜாஸ்தியாக போச்சுன்னா ஜனங்க கைத்தட்டிகிட்டே இருந்தாங்க. இவன் அவங்க கைத்தட்டுறது நிறுத்தட்டுமேனு காத்திருந்தான், ஒரு செகண்ட் ஆயிடுச்சு. புரியுதா? அதுபோல் நமக்கு விதிமுறைகள் தெரியணும். பார்த்துக்கோங்க, ஆண்டோடைய சமூகத்துக்கு வரணும், பரலோகத்துக்கு போகணும். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தப்பட்டுருக்கோம். பரலோகத்துக்கு போகணுன்னா தேவனுடைய சுத்தம் செய்யணும். தேவனுடைய சுத்தம் செய்யாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுவே சொல்கிறாரு, மத்தேயு 7:21. சிஸ்டர், மத்தேயு 7:21. We love you Lord, we love you. அல்லாமல் பிரவேசிப்பானே அல்லாமல். ஆமாம், பார்த்துக்கோங்க, 40 நாள் உபவாச கூட்டம், டெய்லி காலையில் 5 மணிக்கு ப்ரேயர் மீட்டிங்கு, அது இது எல்லாம் செய்துட்டு அவருக்கு வேதம் தெரியாது, வேதத்தை கடைப்பிடிக்க மாட்டார், தேவ சுத்தம் செய்ய மாட்டார். அவரும் பரலோகம் போவேன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே. சிலர் மணியை சுற்றிட்டு சொல்லுவாங்க கர்த்தாவே கர்த்தாவே. அவங்க அந்த கூட்டத்தை தான் ஆண்டவர் சொல்கிறார். அதுபோல் இருக்கிற அநேக ஜனங்களும் ஆண்டவர் சொல்கிறார். யாரும் ஆண்டவரை பார்த்து சும்மா 24 மணி நேரமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவான், ஆனால் வேதத்தின்படி வாழ மாட்டான். ஆண்டவர் சொல்கிறார், தேவ சுத்தம் செய்யலைன்னா பரலோகம் போக மாட்டேன். ஏமாந்து போகாதீங்க, ஏமாந்து போகாது. 40 வருஷம் சபைக்கு வரேன், 30 வருஷம் சபைக்கு வரேன், 20 வருஷம் சபை, 10 வருஷமாக சபைக்கு வரேன், இப்படிலாம் சொல்லிட்டு உன்னை நீ ஏமாற்றி கொள்ளாத. நம்ம பார்த்தோம், ஒன்று கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும், 2வது பெற்றோர்களுக்கு கனம் பண்ணணும், 3வது வாசிங்க சிஸ்டர் மத்தேயு 6:14-15. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். பார்த்துக்கோங்க, ஆண்டவரே சொல்றாரு, நம்ம மற்றவங்களுடைய தப்பிதங்களை நம்ம மன்னிச்சோம்னா நம்ம தப்ப ஆண்டவர் மன்னிப்பாராம். மன்னியாத பட்சத்தில், அடுத்தது சொல்றாரு, டேய் மன்னியாத பட்சத்தில் உன் தவறுகளை மன்னிக்கப்படாது, பரலோகத்துக்கு போக முடியாது மற்றவங்கள மன்னிக்கலைன்னா. அதான் ஆண்டவர் சொல்றாரு. பார்த்துக்கோங்க, சில நேரத்தில் நம்ம சுயநலவாதியாகி, சுயநலத்துக்காக, நம்ம நன்மைக்காக நம்ம என்ன செய்யணும், மற்றவங்கள மன்னிக்கணும். உங்களுக்கு பரலோகம் பெருசா இல்லை உங்கள் கௌரவம் பெருசா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் மன்னிக்க மாட்டேன் பாஸ்டர், நான் மன்னிக்க மாட்டேன். அப்போ நீ பரலோகம் போக மாட்டேன். அதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், மகனை விட்டு கொடு. சின்ன சின்ன காரியத்துக்காக, ஒரு புடவைக்காக அக்கா தங்கச்சி பேச மாட்டாங்க. 10 வருஷமாக எங்கள் அம்மா கிட்ட இருந்து அந்த நல்ல பட்டப்புடவை எடுத்துக்கிட்டான்னு, அதுக்காக 10 வருஷம் பேசுகிட்ட ஒரு புடவைக்காக, சின்ன துண்டு 2 வடைக்காக, 2 வடை இருந்து பாஸ்டர், அவன் 2ஐயும் சாப்பிட்டான் பாஸ்டர், நான் வருவேன்னு அவனுக்கு தெரியும் பாஸ்டர், எனக்கு ஒன்று வைக்கல. 5 வருஷமாவது பாஸ்டர், அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன் பாஸ்டர், நான் பேச. நாசமாக போ. புத்தி இல்லாத ஜந்துக்கள், பார்த்துக்கோங்க, புத்தி இல்லாத ஜந்துக்கள். சின்ன சின்ன காரியத்துக்காக ஆண்டவர் சொல்றாரு, அவனை நீ மன்னிக்கலைன்னா நீ மன்னிக்கப்பட மாட்ட. நீ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்னா நீ அவனுக்கு மன்னிக்கணும். பார்த்துக்கோங்க, நம்ம கொடுக்கறது 50 ரூபாவாக இருக்கும், நமக்கு தேவன் கொடுக்கறது 5 கோடி ரூபாவாக இருக்கும். எது பெருசு, எது நல்லது? ஆண்டவர் நமக்கு கொடுக்குற எல்லா பாவத்துக்கும், நம்ம பண்ண பாவத்துக்கும் ஒரு மன்னிப்பு கொடுத்துருவாரு. ஆண்டவர் சொல்லியிருக்காரா, நீ செஞ்ச 3 பாவத்தை தான் மன்னிப்பேன்,
4 பாவத்தான் மன்னிப்பேன், சின்னது மட்டும் தான் மன்னிப்பேன், அது 2 மட்டும் தான் மன்னிப்பேன், அத்தை மன்னிப்பேன் அப்படி சொல்லிக்கிறாரு. ஆண்டவன் பாவத்தெல்லாம் மன்னிப்பேன்டான். எப்போ நம்ம ஒருத்தனை மன்னிக்கும் போது. அதான் புத்தி. நம்ம சின்னதை கொடுத்து பெருசு பெற்றுக்கொள்ளலாம். நிறைய பேர், நிறைய கிறிஸ்தவ ஜனங்களுக்கு சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. நிறைய நேரங்களில் மன்னிப்பு கிடையாது, மற்றவங்கள மன்னிக்கிறது கிடையாது, விட்டு கொடுக்கறது கிடையாது, அவங்க மேலே அன்பு செலுத்துறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் வியாபார நோக்கத்தோடையே பார்க்கறது. இவனை எந்த வகையில் நம்ம உபயோகப்படுத்தலாம், எங்கே இவனை மாட்டி விடலாம், எங்கே இவனை அனுப்பலாம், எவனை வச்சு என்ன வேலை வாங்கலாம், இந்த மாதிரி யோசிக்கிறோம். நிறைய நேரம் நமக்கு தெரியல, எதை விதைக்கிறோமோ அதுதான் இருப்போம். காலத்தில் 6-7 பார்த்துக்கோங்க. நம்ம மற்றவங்கள மன்னியாத பட்சத்தில் நம்ம மன்னிக்கப்பட மாட்டோம். ஆண்டவருடைய வார்த்தை. இன்னைக்கு தயவு செய்து ஒருவேளை யாரையாவது மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. ஆண்டவரே நான் மன்னிச்சிட்டேன் சுவாமி, எனக்கும் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை சுவாமி. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மேல் சட்டையை கேட்குறவனுக்கு உள் சட்டையும் கட்டி கொடுத்துருன்னு. அப்போது நம்ம மன்னிப்பு நம்முடைய மன்னிப்பை பெற்றுத்தரும். நம்மளுடைய ஆசீர்வாதங்கள், நம்மளுடைய விடுதலைகள், நம்மளுடைய அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் நடக்கும். எப்போ? மற்றவங்கள மன்னிக்கும் போது. 3 காரியம் இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்தேன். என்ன? ஒன்றுன்னா கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும், 2வது பெற்றோரை பெற்றோரை காணப்படணும், 3வது மன்னிக்கணும், 4வது ரொம்ப அருமையானது, வாசிங்க மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8-11 வரை. லார்ட் வி லவ் யூ, லார்ட் வி லவ் யூ, உமக்கு நன்றி ஆண்டவரே. மல்கியா 3:8-11 வரை. 4 வசனம், முதல்ல 2 வசனத்தை வாசித்துட்டு நிறுத்துங்க, அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நீங்களோ இல்லை, மல்கியா 3ஆம் அதிகாரம் 8-11 சிஸ்டர். தேவனை மனுஷன் வஞ்சிக்கலாமா? தேவனை நம்ம ஏமாத்தலாமா? நீங்கள் போதும் சிஸ்டர். பார்த்துக்கோங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அந்த தேவன் சொல்கிறாரு, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே நம்மளை சபிச்சாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு இடத்துலேருந்து ஆசீர்வாதம் வராது. அவர் தான் மெயின். அவரே சொல்லிட்டார், இல்லைடான்னு. கரண்ட்டே இல்லைன்னா இன்டர்நெட்டு ஒர்க் ஆகாது, புரியுதா? ஃபேன் சுற்றலைன்னா கரண்ட் இல்லை, லைட் எரியலைன்னா கரண்ட் இல்லை, வாஷிங் மிஷின் ஓடலைன்னா கரண்ட் இல்லை. அப்படி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன வஞ்சிக்கலாமா? நீ என்னால் சபிக்கப்பட்டவன். எதில்? தசமபாகத்துலையும் காணிக்கையிலையும். பாருங்கள், தசமபாகம்னு சொல்லும்போது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அநேக வேளையில் நினைப்பேன், தசமபாகம்னா சம்பளம் மட்டும்தான், வருமானம் மட்டும்தான், நம்மளுடைய வருமானத்தில் நம்ம 10% கொடுக்கணும், அப்படி தான் ரொம்ப நாள் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தசமபாகன்றது 4 நம்ம நேரத்தில், நம்ம தாளந்துகளில், நம்ம வருமானத்தில், நம்ம செல்வத்தில், இந்த 4லையும் தேவனுக்கு 10-1 தேவனுக்கு உரியது. தேவனுக்கு உரியது. அதை தேவனுக்கு நான் பாஸ்ட்டை வாங்கின ஒரு பொருளை நான் பாஸ்ட்டை திரும்ப கொடுத்தேன்னா நான் ஒரு பெரிய காரியம் செய்கிறேன்னு ஒன்றும் கிடையாது. நான் அவருக்கு தயவு ஒன்றும் பண்ணலாம், அவர்கிட்ட வாங்கினதோ அவர்கிட்ட கொடுக்குறேன். அதுபோல் 10-1 மடங்கு தேவனுக்கு உரியது, அது தேவனுடையது. அதை எடுத்து வச்சுக்கிறனால தான் ஆண்டவர் சொல்ல நீ திருடன்னு. அதனால தான் சொல்ல நீ சபிக்கப்பட்டவன். தசமபாகம் 4 காரியங்களில் உங்களுடைய நேரத்தில் 24 மணி நேரத்தில் 2.4 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குரியது. சபைக்கு வர்றதுக்கு வேதனை, சபைக்கு வர்றதுக்கு கஷ்டம், ஜெபத்தில் பங்கெடுக்க கஷ்டம், ஊழியங்களில் பங்கெடுக்க கஷ்டம், சபை காரியங்களில் தலையிட்டு கொள்றதுக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவர் சொல்லாது 10 எனக்கு ஒரு இதுன்னு உன்னுடைய நேரத்தில். அதே போல் உன்னுடைய தாளந்தில் பிள்ளைங்க எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க, பல வகைகளை உதவியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவன் தந்திருக்க தாளந்து 10-1 மடங்கு தேவனுக்குரியது. அதே போல் உங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு கம்பெனியில் உங்களுக்கு வேலை இருக்குது, ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்யணும். எதனால்? உங்களுக்கு ஒரு தாளந்து தேவன் கொடுத்துருக்கிறாரு. அந்த தாளந்துக்கு தான் அவங்க கொடுக்குறது காசு. வேறு ஒன்றும் நமக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு காரியம் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மளை அவங்க வேலைக்கு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளை வச்சுருக்கிறாங்கன்னா நம்முடைய தேவை அவங்களுக்கு இருக்குது. அதுதான் தாளந்து. அதில் 10-1% தேவனுக்குரியது. நம்முடைய வருமானத்தில் எல்லா காரியம் செய்யும் போதும் ஒரு வருமானம் வரும்.
அது பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ஒரு டீல் முடிஞ்சுன்னா உடனே கிடைக்கும். சிலவங்களுக்கு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறை கிடைக்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அப்பப்போது கிடைக்கும். எப்பப்போதெல்லாம் கிடைக்குதோ 10ல் 1 மடங்கு யாருக்குரியது? தேவனுக்குரியது. அது கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் யாராக இருப்பீங்க? திருடர்களாக இருப்பீங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் சாபிக்கப்பட்டவங்க. யார் நான் சொன்னேன்னா? ஆண்டவர் சொல்கிறார். விழிப்படைஞ்சு கொள்ளுங்க. அதே போல் சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இதெல்லாம் பாஸ்டர், இந்த சொத்தெல்லாம் நான் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்தது பாஸ்டர், அதனால் அதில் நான் தசமபாகம் கொடுத்ததில்லை பாஸ்டர், கொடுக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய செல்வத்தில் 10ல் 1 தேவனுக்குரியது. பார்த்துக்கோங்க, இந்த பூமியை விட்டு கடந்து போகும்போது ஒன்றும் கொண்டு போக மாட்டேன். தேவனுக்கு நீ கொடுக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? வாசிங்க சிஸ்டர், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 29-30 சிஸ்டர். மார்க்கு 10:29-30. வீட்டையாவது சகோதரையாவது விட்டவன் எவனும் 100 பிம்மையில் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான். பார்த்துக்கொள்ளுங்க, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லு, இயேசு சொல்றார். பார்த்துக்கோங்க, பூமியும் அந்த நிறைவும் தேவனுடையது. அது எப்போ மனுஷனுடையதாக மாறும்னா நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கும்போது. ஆண்டவருக்காக கொடுக்கறது, ஆண்டவருடைய ஊழியங்களுக்காக கொடுக்கறது, ஆண்டவருடைய பிள்ளைங்களை தாங்குவது, தேற்றுவது, அதான் சொல்கிறார் ஆண்டவர். சிஸ்டர் மத்தேயு 10:42 வாசிங்க சிஸ்டர். மத்தேயு 10:42. We love you Lord, we love you. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஒரு கலசம் தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட, ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுத்தா கூட தன் பலனை அடையாமல் போகார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லணும். அதான் ரொம்ப சின்னது என்ன? தண்ணி. தண்ணி அது மட்டும் எல்லா வீட்லேயும் இருக்கும், எல்லா வீட்லேயும் இருக்கும். அவங்க கொடு, ஒரு நாள் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் பரவாயில்லப்பா, ஒரு கிளாஸ் தண்ணி கூட. தண்ணி கொடுத்தா கூட அதனுடைய பிரதிபலனை அடைய மாட்டேன். நீ பார்க்கல, நான் பார்க்கல, மற்றவங்க பார்க்கல, பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கு. பயங்கரம் பயங்கரம். அதாவது சில வேத வசனங்களை வாசிக்கும்போது நமக்கு பயமும் நடுக்கமும் வரும், பயமும் நடுக்கமும் வரும். பார்த்துக்கோங்க, உலகம் பூமியும் வானமும் சாட்சியாக இருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்மளை, தெரியுமா? உபாகமத்தின் புத்தகம் 30:19 வாசிச்சுட்டு, உபாகமம் 30:19. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. உபாகமம் 30:19. We love you Lord, we love you. உபாகமம் 30:19. வைக்கு வானத்தையும் பூமி சாட்சி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, சாட்சிக்கு கையெழுத்து போட 2 பேரும் கூட்டுவாங்கன்னுவாங்க. அவங்க 2 பேர் வந்துட்டு எப்பவும் இப்படி தூங்கியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? இவன்லாம் ஒரு சாட்சியா? அப்போ சாட்சி சொல்கிறவன் எப்படி இருக்கணும்? கோர்ட்டில் சொல்கிறவன், சார் நான் பார்த்தேன் சார், இவன் செஞ்சான் சார். புரியுதா? பூமியும் வானமும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. பூமியும் வானத்தையும் சாட்சி வச்சுருக்கிறார். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், இந்த புல்பீட்டு, இந்த செவுரு, இந்த ஸ்க்ரீனு, இந்த ஆர்கனு எல்லாம் நம்மளை பார்த்துட்ருக்கு. நமக்கு தெரியல. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, வானமும் பூமியும் நான் சாட்சி வச்சுருக்கிறேன்னு சொல்கிறாரு. நன்மையும் தீமையும், ஜீவனும் மரணம் முன்னாடி இருக்குது, நன்மையானதை எடுத்துக்கோ, ஜீவனை தெரிந்துக்கோன்னு ஆண்டவர் அறிவு சொல்கிறாரு. நான் 4 காரியங்களை சொல்லி கொடுத்தேன். என்ன? 1 என்ன? 2வது பெற்றோரை கனப்படணும். 3வது மற்றவங்கள மன்னிக்கணும். 4வது தசமபாகம் கொடுக்கணும். தசமபாகம் கொடுக்கறது எதில்? நேரத்தில், தாளந்துகளில், வருமானத்தில், செல்வத்தில், இது எல்லாத்துலேயும் தசமபாகம் கொடுக்கணும். தசமபாகம் 10ல் 1. இது தசமபாகம். இதுக்கு அதிகமாக கொடுக்கறது தான் காணிக்கை வேற, தசமபாகம் வேற. தசமபாகம் ஆண்டவருக்கு உரியதை கொடுக்குறோம்,
காணிக்கன்றது அதிகமாக நம்ம கொடுக்கறது தான், நம்ம அன்பின் மிகுதியில் கொடுக்கறது தான் காணிக்க. ஆனால் இதை செய்யும்போது என்ன நடக்குமா? 2 காரியத்தை அவர் சொல்கிறார் பாருங்க. மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க சிஸ்டர். 10-11 வாசிங்க. 9-10-11. We love you Lord, we love you. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் மாட்டேனோ என்று. போதும் சிஸ்டர், நிறுத்துங்க. அப்படி அப்படி அந்த பதிலை வச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க, ஆண்டவர் சொல்கிறாரு தசமம் கொடுக்கும்போது வானத்தின் பலகணிகளை திறந்து. ஆண்டவர் உங்கள் வீட்டில் பின் கதவை திறந்து ஒரு 10 கோடி ரூபாய் செக் கொடுக்க மாட்டார். இல்லை ஒரு 100 சவரன் தங்கத்தை கொடுக்க மாட்டார். ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பாரு, புத்தியை கொடுப்பாரு, சந்தோஷத்தை கொடுப்பாரு, சமாதானத்தை கொடுப்பாரு, ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பாரு. நம்ம பிள்ளைங்க எங்கே போனாலும் தலையாக இருப்பாங்க. அவங்க நல்லா படிப்பாங்க. அவங்க நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்பாங்க. அவங்க செய்கிற காரியங்களாம் எல்லாம் வாய்க்கும். குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். எப்போ தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மளை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் தான் செய்வார். ஆண்டவர் நாளை காலையில் 10 மணிக்கு பேங்க் முன்னாடி பார்க்கலான்னு சொல்ல மாட்டார். நான் செக்கு கொண்டு வந்துடுறேன், நீங்களும் அங்கே வந்துடுங்க, 5 நிமிஷம் நம்ம டக்குன்னு செக்கை மாற்றிட்டு போய்டுவோம். அது இல்லை, ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பாரு. பார்த்துக்கோங்க, இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர ஒரே ஒரு இடத்துல தான் என்னை சோதிச்சு பாருங்கள்னு ஆண்டவர் சவால் விடுறாரு. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான். எப்போ? தசமபாகத்தில் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, 2 ஆசீர்வாதங்கள், வினோதமான ஆசீர்வாதம் இருக்குது. ஒன்று, வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் யோசிக்காத காரியங்களை யோசிப்பீங்க, செய்யாத காரியங்களை நீங்கள் செய்வீங்க, நினைக்காத காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் திட்டம் பண்ணாத காரியங்கள்லாம் நடக்கும். எதிர்பாராது சொல்லுவீங்க சில நேரத்தில், எனக்கு பாஸ்டர் இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல பாஸ்டர். அதுதான் தேவனுடைய கரம். அதுதான் தேவனுடைய கரம். உனக்கு தெரியாது எங்கேருந்து வந்ததுன்னு, ஆனால் நல்லா தெரியும் அது மனுஷன் கிடையாது, அதுதான் தேவன். அதை தேவன் எப்போ செய்வார்? தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் ஆண்டவர் சொல்றார், பார்த்துக்கோங்க, சத்துருவை பிசாசை தேவன் கடிந்து கொள்வார். 11 பிசாசை தேவன் கடிந்து கொள்வார். யாருக்காக? நமக்காக. எப்போ? நம்ம தசமம் கொடுக்கும். 2 காரியம். ஒன்று, வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பார், இடங்கொள்ளாமற் போக மட்டும். வாசி சிஸ்டர். உங்கள் நிமித்தம். பார்த்துக்கோ, தசமாகம் கொடுக்கிறவன் நிமித்தம், அவனுக்காக தான் அவனுக்காக அவன் குடும்பத்துக்காக அவர் கடிந்து கொள்வார். எல்லாருக்கும் கிடையாது. அவனுக்காக பிசாசை கடிந்து கொள்வார். பிசாசு தேவனுக்கு முன்னாடி நடுங்குது தெரியுமா? பயந்து. யாக்கோபு 2:19 வாசிங்க. யாக்கோபு 2:19. We love you Lord, we love you. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, we thank you Lord, we thank you. யாக்கோபு 2:19. இதெல்லாம் வாசிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்காக வாசிக்க சொல்கிறேன். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. நீ தசமம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பிசாசை கண்டிப்பார்னு ஏற்கனவே அவன் நடுங்கிட்டு நிற்கிறான். நீ தசமம் கொடுத்தீன்னா அதுக்கப்புறம் பிசாசு உன்னை தொட மாட்டான். புரியுதா? 4 காரியங்கள் என்ன சொன்னேன்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். 2வது, பெற்றோரை கனம் பண்ணணும். 3வது, மற்றவங்களை மன்னிக்கணும். 4வது, தசமபாகத்தில் உண்மையாக இருக்கணும். இந்த 4 காரியங்கள் செய்யும்போது உங்கள் உயர்வை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களை ஆண்டவர் உன்னதங்களுக்கு கொண்டு போவார். நீங்கள் தலையாக இருப்பீங்க, வாளாக மாட்டீங்க. நீங்கள் மேலே இருப்பீங்க, கீழே இருக்க மாட்டீங்க. நீங்கள் கடன் கொடுப்பீங்க, கடன் வாங்க மாட்டீங்க. உங்களை ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக வைப்பார். எப்போ? தேவனுக்கு கீழ்ப்படியும் போது. ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், பாதுகாப்பு, பராமரிப்பு, நன்மைகள் இதெல்லாம் ஓடி வரும் இந்த 4 காரியங்களை செய்யும்போது. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது, பெற்றோரை கனம் பண்ணும்போது, பிறரை மன்னிக்கும் போது, தசமபாகத்தில் உண்மையாக இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும். உங்களுடைய ஆசீர்வாதம்
மனுஷனால் தடை பண்ண முடியாது. உங்கள் ஆசீர்வாதம் தேவனால் இருக்கும். இந்த வார்த்தையை சொல்ல வாய்ப்பு தந்த பாஸ்டருக்கும் ஆண்டவருக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர்